அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது ஓடிடும். சாமி ஆடுற நேரம் ஏதாவதுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்க ஐயா கூட தாண்டி போயிருக்கேன், பார்த்துக்குருவாரு. வா, அப்படியே புள்ள மேலே ரொம்பத்தையும் அக்கறை வந்து பிடித்த பாயத்தையும் செய்யும் உனக்கு. ஆயிரத்தையும் சோறு விட்டுனாலும் பால் விட்டுனாலும் பெத்தது நான் தானே, எனக்கு பாசம் இருக்கும்ல. நல்லாத்தான் இருந்துச்சு. சரி வா போவோம். நீ தான் காப்பு கட்டி கரகம் தூக்க போற. இந்த வருஷம் முத தட்டு அம்மனுக்கு உங்க வீட்டு தட்டு தான் வரணும். இன்னும் ஆளை காணமேப்பா. அன்னைக்கு இந்த கிளம்பிருப்பா சாமி, வந்துருவா. நாளை ஆறுது, நல்ல நேரத்துல சாமியை தூக்கி பல்லாக்குல வைக்கணும். அதுதானப்பா முறை. இந்த அன்னைக்கிலேயே வந்தாச்சே, வாமா அன்னைக்கிளி வரசவா, உனக்காகத்தே வெயிட்டிங். மன்னிச்சிருங்கய்யா, எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்ல, அதான் நேரம் ஆயிடுச்சு. இந்த அந்த தட்டை வாங்கிக்கிறேங்க. நல்ல நேரத்துல சாமி எடுத்து பல்லாக்குல வைக்கணுமா, அதுக்காகத்தே, வேற ஒண்ணும் கிடையாது. சரிதாங்கய்யா, சரிதாங்கய்யா, தப்புத்தே. இந்த அந்த வாங்கிக்கிறேங்க. இது வர அந்த அன்னைக்கிளிக்கும் சுப்பிரமணிக்கும் நடந்த எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்து கோயில் மரியாதை கொடுக்குது பாரு, அது தாண்டி எனக்கு வயிற்றுச்சலா வருது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே. சீ, பேடிக்கலையா, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நீ? பாத்துக்கலாம் விடுன்னு எல்லாத்தையும் விட்டாச்சடி குஞ்சாயி. இதுக்கு மேலேயும் என்னத்தை விடுறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. மாதவே மக்கு பையில வச்சாலே ஏதாவது முயற்சி பண்ணி வேண்டியதானடி. அப்ப என்னதான் சரி, அவன்கிட்ட போய் குசு குசுன்னு பேசுறியே, வாரியே போறியே, ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லையா? ஏன் நீனும் தானே போய் பேசிட்டு வர்ற, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை வேண்டியதானே? உனக்கு எதுக்கும் துப்பு இல்லைல்ல, அப்புறம் ஏன் பேசுறியா? எனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லாத. அவனை நானும் ஆட மட்டும் ஆடித்த வச்சிருக்கேன், என்ன செய்யறது? அவன் அடங்க மாட்டேங்கிறேன். ஐயோ, இப்ப நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. பிளான் ஏ சொதப்பினாலும் பிளான் பிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆமா, பிளான் ஏ அப்படியே கிளின்னு கிழிச்சிட்டோம். என்ன பண்ணணும்? அவனுக்கு பதிலா இவனை கொண்டு வந்து நிப்பாட்டி ஏதாவது சொதப்பல கொடுக்கணும்னு நினைச்சோம். அவன் தட்டு தம்பளத்தை தூக்கிட்டு வந்து நின்று என்ன பண்ணனா, ஒன்னும் கிழிக்க முடியல. இப்ப பிளான் பி வச்சு என்ன பண்ணிட முடியும்? இன்னைக்கும் இதுவும் சொதப்ப தாண்டி செய்யும். கான்ஃபிடன்ஸா இல்லையா? இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு இந்த கோயில்ல நிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. என்னடி, சாமியை நொன்னை கையால தூக்க கூடாது அதானே? ஆறு தாய்க்கிழவி, பஞ்சாயத்துல வச்சு உன் மூக்க அறுத்த பிறகு நீ வேணும்னா அவனை புள்ளைன்னு சொல்லு. ஆனா என்னாலலாம் அவனை அண்ணன்னு ஏத்துக்கவே முடியாது. நான் மட்டும் எங்கடி அவனை புள்ளைன்னு சொன்னேன்? ஒரு பேச்சுக்கு கேட்டேன், பேச்சுக்கு கூட கேட்காதன்னு சொல்றேன். முதல்ல ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்றீங்களா? என் வேதனை உனக்கு புரியவே இல்லைல. பிளான் பி கண்டிப்பா சொதப்பாதுன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேலேயும் ஏன் ரெண்டு பேரும் ஓட்டுப்பானைக்குள்ள நண்டு விட்டது மாதிரி கொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க பேசுறத கேட்டா எனக்கு இரிட்டேட் ஆகுது. அடுத்து நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? சரி, பிளான் பி என்ன வச்சிருக்க, அத முதல்ல சொல்லு. அத நான் சொல்றேன் லைலா. அதவ எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் நான் இருக்க வேண்டிய இடத்தையும் அவன் தட்டி பறிக்கணும்னு நினைச்சான்ல, அவனுக்கு ஆப்பு வைக்கணும்னு நான் யோசிக்காம வேற யாரும் யோசிப்பா? அதவண்ணே, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? முத நாள் திருவிழால காப்பு கட்டி கரகம் தூக்குறவன் எவனோ அவன் தானே சாமியை தூக்கி பல்லாக்குல வச்சு ஊர்வலம் போயிட்டு வரணும். ஆமா, அவன் சாமியை தூக்கவும் முடியாது, சாமியை தூக்கி பல்லாக்குல வைக்கவும் முடியாது. அப்படியே வச்சாலும் இந்த ஊர்ல ஒரு இடத்துல கூட அவன் ஊர்வலம் போயிட்டு வரவும் முடியாது. ஏப்ப ஏன் வர முடியாது? சாமிக்கு கீழே எதுவும் வெடிகுண்டு வச்சிருக்கியா? வெடிகுண்டெல்லாம் வைக்கலாத்த, ஒரு பெரிய குண்டு வச்சிருக்கேன். ஐயோ அண்ணே, நாங்களே குழம்பி போயிருக்கோம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? அவன் சாமியை தூக்கி பல்லாக்குல வைக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. என்னப்பா பிளானு? அவன் தான் சாமி கிட்ட போய் நின்று பூசைய ஆரம்பிச்சுட்டாங்களே. அவன் பொண்டாட்டி வந்து தட்டை கொடுத்து ஐயர் ஆரத்தி எடுத்து எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்த நடவடிக்கையா சாமியை தூக்கி பல்லாக்குல வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. பூஜை முடிஞ்சு சாமியை தூக்க சொல்லுங்கன்னு சொல்ற அடுத்த நிமிஷம் ஊர்ல ஒரு இடத்துல கூட கரண்ட் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்றீங்க? ஊர்க்காரங்க எதுல சகுனம் பாக்குறாங்களோ பாக்கலையோ, கோயில் விஷயத்துல கண்டிப்பா சகுனம் பாப்பாங்கல்ல. ஆமா, அப்புறம் என்ன? இந்த ஊர்க்காரிய ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது பூனை குறுக்க போனா கூட அங்கனக்குள்ளேயே உட்காந்து ஒரு செம்பு தண்ணியை தலைக்கு ஊத்திட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு போவாளுங்க. அப்பேற்பட்ட ஊர்க்காரிய அப்புறம் கோயில் விஷயத்துல சகுனம் பார்க்க மாட்டாளுங்க. இப்பதான் சாங்கியம் சகுனம்னு எல்லாம் பெருக்கெடுத்து போய் கிடக்கே. அதுக்காகத்தான் சொல்றேன், பூஜை முடிஞ்சு அவன் தூக்கி சாமிய பல்லாக்குல வைக்கும் போது ஊர்ல ஒரு இடத்துல கூட வெளிச்சம் இருக்காது. எல்லா இடத்துலயும் ஆள் போட்டு கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். என்னப்பா சொல்ற? ஊர்ல வெளிச்சம் இல்லைனா சாமி எப்படி வீதி உலா வரும்? சாமியை தூக்குறதுக்கு முன்னாடியே கரண்ட் ஆஃப் ஆயிரும். அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு சாதகமா பேசணும். அட, அப்புறம் உனக்கு சாதகமா பேசாம வேற யாருக்கு பேச போறேன்? அதெல்லாம் பாத்துக்கலாம் மாதவா, நீ ஃப்ரீயா விடு. அக்கா,
இந்த விஷயத்த சாதாரணமாலாம் எடுக்கக்கூடாதுக்கா. ஆரம்பத்திலேயே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்க எல்லாரும் பேசுற பேச்சு அப்படி இருக்கணும். இது அபசகுணமா இருக்கு, சாமிக்கே இதுல விருப்பம் இல்ல, அம்மனோட அருள் யாருக்குமே கிடைக்கல, அந்த அன்னைக்கிளி சும்மா பேயாட்டம் போட்டது மாதிரி போட்டிருக்கா, அவ புருஷனுக்காக விம்புட்டும் பண்ணி நாடகம் நடிச்சிருக்கான்னு எல்லாருமே நீங்க சேர்ந்து கூட்டா பேசணும். அப்ப மட்டும்தான் இதுக்கான பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உள்ளேக்கு வந்துருவேன். புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஆமா ட்ரௌசர் ஐயாவோட வாரிசு தான் இதை எடுத்து பண்ணணும், கோயில் காரியத்தை இனிமே அடுத்தவங்க நின்று செய்ய முடியாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மாதவன்னு உங்க பேரை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கரண்ட்டை வர வச்சிருவீங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் அம்மனோட ஆசீர்வாதம் மாதவனுக்குத்தே இருக்குன்னு ஊரே ஒத்துக்கிறோம். அதேதான் அதேதான். அதுவா கலக்கலாம் விடு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன ஐயரே, நல்ல நேரம் முடிய போகுதுல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமியை தூக்கி வைங்க. ஆமாப்பு, சீக்கிரம் சாமியை தூக்கி பல்லாக்குல வைங்க. அதுக்கு தானே வந்து நிக்கிறேன். என்ன ஆத்தா நீங்க மட்டும் நிக்கிறியா? ஐயாவை காணமேங்க. ஐயாவுக்கு உடம்பு முடியலடி வனச, அதான் படுத்திருக்காரு. சரித்தா சரித்தா, பாவம் முடியாதோட வந்து என்ன செய்ய போறாரு? ஆமா, இந்த தட்டு தம்பளத்தெல்லாம் இப்பவே கொடுத்துடணுமா? சாமி சுத்திட்டு வந்த பிறகு கொடுக்கணுமா? சரி, என்ன புதுசா கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி கேக்குற? சாமி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பூசைக்கு கொண்டு போய் வை போ. ஐயா நான் பாட்டுக்கு வந்து நிக்கிறேன். இல்ல, நேத்து கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு மாதிரி தாண்டி கேப்பிய. போய் பூசைக்கு வைங்க போங்க. ஐயத்திருச்சுட்டா, 1 வருஷம் ஆயிடுச்சுல. சிங்கார ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்தா யாருடா வயலே நான் கேப்ப? போடியே போய் வை போ. ஆனாலும் முட்டைக்காரத்த, உனக்கு இருக்கிற குசும்பு இருக்குவாரு, எது கூட கொண்டு எதை முடிச்சு போடுறியே? அப்புறம் நீங்க கேட்குற கேள்வி அப்படித்தானே மக்கா இருக்கு. வருஷம் பூரா இந்த கிழடு கட்டையில இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமா? அடுத்தடுத்து குமரி கடுக நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னமும் தட்டை எங்கே வைக்க, தாம்பலத்தை எங்கே வைக்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்ப பழகுறது? போய் பூசைக்கு வைங்க போங்க. சரித்தா சரித்தா. மனசா காப்பு கட்டியிருக்காளோ? ஆமாடி முட்டைக்கறி, அவ தங்கச்சி மாசமா இருக்கால்ல, புள்ள நல்லபடியா பிறக்கணும்னா அந்த ஆத்தாளுக்கு தீச்சட்டி எடுக்கிறதுக்காண்டி காப்பு கட்டியிருக்கா. நல்லபடியா அவளும் கட்டை ஊத்து விடணும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எந்த பிள்ளையும் வந்து படியளக்க போறதில்ல. கடவுள் நல்லபடியா சுகப்பிரசவமா கட்டை ஊத்து விடட்டும். அந்த ஆத்தா எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுவா. அம்பிடுத்தேன் அம்பிடுத்தேன். சுப்பிரமணி போப்ப, நீ போய் உங்க ஐயால சுடத்தை கொளுத்தி ஆத்தாளுக்கு காட்டு போ. நீங்களே பண்ணுங்க பூசாரி, நான் என்னத்துக்கு? ஆகம்பா, காப்பு கட்டி கரகம் துக்குறவே நீ தானே. நீ தான் முத பூசைக்கு ஆரத்தி காட்டணும். போய் பண்ணு போ. போடா சுப்பிரமணி, போய் காட்டு போ. சரிங்க ஐயா சரிங்க. என்னடி நெடுவலி, ஆரத்தி காமிச்ச உடனே இங்கிட்ட அப்பிட் ஆயிட்டு? ஆரத்தி காமிச்சு மணி அடிச்சாலே யாருக்கு எங்கிட்டு கிடந்து சாமி வரும்னு தெரியாது. அதுக்கு தாண்டி பயந்துக்கிட்டு இங்கிட்டு ஓடியாந்துட்டேன். நம்மளாலையெல்லாம் கூட்டத்துக்குள்ள கிடந்து நசுங்க முடியாதுதா. ஏண்டி சாமின்னா அவ்வளவு பயமா? நம்ம இந்த மாதிரி ஆச்சாரமா வியாழக்கிழமை திங்கக்கிழமை வீடுவாச கழுவுறது, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பிட்றது, அப்பப்போ கோயிலுக்கு போய் ஜங்கு ஜங்குன்னு ஆடுறது, அந்த பழக்கமெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அப்பப்போ என்னைக்கோ ஒரு நாள், ஆத்தா நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என்னைய நல்லபடியா வை, எல்லாரும் இருக்கிற இடத்துல நானும் இருக்கணுமேனு சொல்லிட்டு வர்றதோட சரிதான். அதுக்கு மேலே ரொம்ப டீலிங் எல்லாம் போட்டுக்கிறதே கிடையாதுல்ல, அதனால கொஞ்சம் பயம். சரி, இம்பிட்டு நாளும் கும்பிட்டதெல்லாம் இருக்கட்டும். இனிமே கும்பிட்றதாவது நல்லா ஸ்ட்ராங்கா கும்பிடு. இந்த மாசம் 30,000 வாங்கியிருக்க, அடுத்த மாசம் 60,000 வாங்க வேணா? அதுக்கேற்றது மாதிரி கும்பிட்டாதாண்டி சாமியும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அது சரி, நீ ஒரு மார்க்கமா தண்டி சுத்திக்கிட்டு தெரியுற. எடி கோயிலுக்கு வந்து குசு குசுன்னு பேசாம சாமியை கும்பிடுங்க. சாரிக்கா சாரிக்கா. நெடுவலி, ஒழுங்கா சாமியை பார்த்து கும்பிடு. ஆத்தா மகமாயி எல்லா மக்களையும் காப்பாத்துமா. சரியா சுப்பிரமணி, அப்படியே சாமியை தூக்கி நீ பல்லாக்குக்கு கொண்டுட்டு வர வேண்டியதே. சாமியை தூக்குப்பா. ஆத்தா தாயே முத்து மாதிரி. என்னடி குஞ்சாயி, சாமியை தூக்கும் போது லைட் ஆஃப் ஆகும்னு சொன்னாங்க, ஒன்னத்தையும் காணோம். அவன் சாமியவே தூக்கி பல்லாக்குல வைக்க போறான். அவன் தூக்கி வச்சு 1ஆம் திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 8ஆம் திருவிழாலையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஏஞ்சி அந்த லூசா அப்படி சொல்லிட்டு போனா? உன் பிளான் பியும் சொதப்பிடுச்சா? இப்ப தெரியுதா அவனை எதுலையும் நம்ப கூடாதுன்னு? அவனை நம்பி நம்மள விட்டுட்டோமே. ஐயோ, தாய் கிழவிக்கு என்னடியாச்சு? என்னாச்சு அம்மா? அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ற? நான் அம்மா இல்லடி, ஆத்தா வந்திருக்கேன். முத்து மாதிரி வந்திருக்கேன்டி, முத்து மாதிரி. ஆத்தாவா? என்னடி பார்வை? எடுத்துட்டு வாடி வேப்பலைய. ஆத்தா இந்த எடுத்துட்டு வரேன். ஆத்தா இந்த எடுத்துட்டு வரேன். குஞ்சாயி, அம்மா உடம்புல ஆத்தா வந்திருக்கடி, சீக்கிரமா போய் வேப்பலை கொண்டுட்டு வா. கல்லு மலையானே சொல்லு மலையானே, காதருந்த முக்குத்தியா, பெற்றிருந்த வெக்கத்தியா.
சம்பந்தம் இல்லாம சாமி இவளுக்கு வந்திருக்கு. அக்கா எங்களுக்கும் புரியல. ஆத்தா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இல்லாம வந்து இறங்குவா? சம்திங் ராங்கா இருக்கே. அம்மா இந்தம்மா வேப்பல. அம்மா சாயே, இந்த ஊர்ல என்ன குறை இருக்கு? எதுக்காக இந்த ஆஞ்சி உடம்புல வந்திருக்க? எது வந்தாலும் சொல்லு தாயே. ஆமாமா, என்னைக்கும் இல்லாத திருநாளா எங்க அம்மா உடம்புல வந்து குடி வந்திருக்கியே. என்ன தாயே நீ என்ன சொல்ல வர்ற? எங்க அம்மாவுக்கு ஒரு 4-7 பொழுதுல சாமி வராதே. இன்னைக்கு முறை வந்து எங்க அம்மா உடம்புல ஏறி இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குமா. குத்த நடந்து போச்சுடி, கோயில்ல குத்த நடந்து போச்சு. குத்தம்மா? என்னம்மா என்ன குத்த நடந்துச்சு? பொங்கல் போடுற இடத்துல புளியோதரை வச்சுட்டம்மா, இல்ல படையல் போடுற இடத்துல பஞ்சாமிர்தம் வச்சுட்டம்மா? என்னம்மா குத்தம்? எதுவா இருந்தாலும் சொல்லு, எல்லாத்தையும் நாங்க சரி செய்யறோம். இந்த ஊரு மக்கள் உனக்காக செய்யறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்கம்மா, காத்துக்கிட்டு கிடக்கும். பாலும் தேனும் பஞ்சாமிர்தமும் எனக்கு அவசியம் இல்லடி. எனக்கான வம்சம், எனக்கான குலம், எனக்கான கோத்திரம் எல்லாமே இங்க தப்பா இருக்குடி, தப்பா இருக்கு. இந்த கோயில்ல ஒரு குத்த நடந்து போச்சு, இந்த கோயில்ல ஒரு குத்த நடந்து போச்சு. கோயில்ல குத்தம்மா? ஆத்தா தாயே, முதன்னு என் புருஷன் இன்னைக்கு சாமி துக்க வரும்போது என்ன குத்த கண்டா, என்ன குறைய கண்டா? எல்லாத்தையும் நல்லா தானே செஞ்சேன். ஒவ்வொன்னும் தெரியாம போயிருமோன்னு கேட்டு செஞ்சனே. என்ன ஆத்தா குறை உனக்கு? என்ன செய்யணும்? ஊரே தீ பிடிச்சி எரிய போகுது, ஊரே ஒண்ணும் இல்லாம அழிய போகுது, ஊரு மக்கள் ஒன்னோட ஒண்ணு சரிய போகுது, சரிய போகுது, சரிய போகுது. ஐயோ கடவுளே. மனசக்கா என்னடி? எங்க இப்ப விருட்டுன்னு கிளம்பிட்ட? என் தங்கச்சி மாசம் மறைக்கையில ஒரு சிலர் காப்பு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு அதையும் மீறி காப்பு கட்டிவிட்டேன். அதை இந்த ஊருக்கு எதுவும் என்னால குத்தங்குறை வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன்டி. பாரு, மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்யற தவறுகளை மன்னிக்கிறவர் தான் தெய்வம். அந்த தெய்வம் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த கிழவிக்கு வந்து குடியிருக்கிறது என்ன தெய்வம்னு தெரியல. இரு பொறுத்திருந்து பார்ப்போம். அவசரப்பட்டு போய் காலில் விழுகாத, அம்பிடுத்தேன்னு சொல்லுவேன். போடி, உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டுத. வனசாக்கா என்னடி? ஒரு நிமிஷம் பொறுத்திருந்து கேப்போம்க்கா. ஆத்தா அடுத்து என்ன சொல்ல வருதுன்னு கேட்காம நீனா போய் எதுக்கு ஆசராகிற? என்னால ஒரு குறை வந்துடக்கூடாது இல்லடி. ஒன்னாலேன்னு இப்ப ஆத்தா வாயை திறந்து சொல்லுச்சா? கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல வந்திருக்கிறது ஆத்தாவானே எனக்கு டவுட்டா இருக்கு, நீ வேற. ஆத்தா குத்தங்குறை எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அதை சரி செய்யறோம். என்னடி முட்டைக்காரி, சம்பந்தம் இல்லாதவளுக்கு சாமி வந்திருக்கு, என்ன சங்கதி? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்லடி குப்பம்மா. தாயும் பிள்ளையும் ஊருக்காக வெவ்வேறா நின்னாலும் உருவத்திலையும் ரத்தத்திலையும் ஒன்று தானடி. அவளுக்கு ஒன்றுன்னு அவளுக்கு தானே துடிக்கும். இன்னைக்கு பெத்த உள்ள காப்பு கட்டி படகம் தூக்க போகுதுன்னு தெரியவும் இவளுக்கு வந்து சாமி இறங்கியிருக்கோ என்னமோ. ஆத்தாடி, ஆத்தாவோட அருளே அருளுதே. அப்படியா சொல்ற? சாமி விஷயத்துல சந்தேகம் இருக்க கூடாதுடி. ஆத்தா ஆவேசப்பட்டு அந்த நாடு தாங்காது, ஊரு தாங்காது. அதுவும் சரிதே. ஆத்தா மகமாயி, இந்த ஊர் மக்களை நல்லபடியா வைக்கணும் ஆத்தா. போடுங்கம்மா போடுங்க உங்க பொண்ணான குலவைய. தாயே மகமாயி, தெய்வத்துக்கு மிஞ்சின மனுஷ சக்தி ஒண்ணும் இல்ல. இந்த கோயில்லையும் கோயில்ல உள்ள மனுஷங்கள்ட்டையும் என்ன குறை என்ன குத்தம் எதுவா இருந்தாலும் சொல்லாத்தா, என்னன்னு உடனே சரி செய்யறோம். 1 நாள் திருவிழாவுக்கு குறை இருக்குன்னு சொல்லி வந்திருக்க. இன்னும் 8 நாள் திருவிழா எப்படி நடக்குமோன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லு தாயி, எல்லாத்தையும் சரி செய்வோம். மலையனூர் மாறி, மடப்புறத்து காளி, முத்தெல்லாம் போட்டெடுப்ப முத்தாளம்மா மாறி. அதான் நடத்தி காட்டிட்டியலடா. வம்சாவளியா நடந்துகிட்டு இருந்த ஒரு வம்ச வழக்க இப்படி மாத்தி எழுதி காட்டிட்டியலடா. இந்த கோயில்லையும் இந்த வம்சத்திலையும் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டிட்டியலடா. இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன்.
வச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது மாதிரி கிளவி போட்டா வாரு ஒரே ஒரு போடு. என்னடி ஆத்தா வந்து இப்படி சொல்லுது? ஆத்தா என்னால சொல்லுச்சு? மச்சான் காப்பு கட்டுனது குத்தம்னு சொல்லுதே, வம்சாவளியா வர்றதுதான் நடக்கணும்னு சொல்லுது, சாமி குத்தம் ஆயிருச்சுன்னு சொல்லுதடி. இது ஆத்தா சொல்லுச்சா இல்ல ஆசாமி சொல்லுதான்னு இன்னும் செத்த நேரத்துல நான் நிரூபிக்கிறேன் பாரு. அத்தா காப்பு கட்டுற அன்னைக்கேதான் அன்னைக்கிளிக்கு அருள் வந்து அவனுக்கே எடுத்து கொடுன்னு சொல்லிட்டியாத்தா. இன்னைக்கு இவ உருவத்துல வந்து இப்படி மாத்தி சொன்னா நாங்க என்ன அத்தா நினைக்கிறது? இதுல யாரு சொன்னது நெசம், யாரு சொன்னது பொய்? நாங்க எதை எடுத்து சாமி கும்பிடுறது, எதை எடுத்து விசேஷம் நடத்துறது? திருவிழாவை நிப்பாட்டுனா அது வேற குத்தமா போயிரும், குளமா போயிரும். ஊர்ல நண்டு செண்டு வைத்து பிள்ளைக்காரின்னு நிறைய இருக்கு. எங்களுக்கு என்ன அத்தா வழி? நீதாத்தா சொல்லணும், நீதான் சொல்லணும். அன்னைக்கு வந்தது ஆத்தா இல்லடி, அது டூப்ளிகேட் ஆத்தா. இன்னைக்கு வந்திருக்கிறது தாண்டி ஒரிஜினலு. கிழவி அம்மன் மாதிரி பேசாம அர்னால்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஆத்தா மாதிரி பேச சொன்ன டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த ஊருக்காரியை நம்ப மாட்டாளுகளே. இப்ப நாங்க என்னத்தான் செய்யணும்? எதா இருந்தாலும் சொல்லு. புதுசா எவனும் எனக்கு காப்பு கட்டி கரகம் தூக்க கூடாது, அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். வம்சா வழியா வாரிசு படி வர்ற குடும்பத்துக்கு தனடி நான் ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறேன். வாரிசு படி வந்துட்டு இருக்கிற அந்த ஆம்பளை பிள்ளை குடும்பம் தான் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், எடுக்க வேண்டியதை எடுக்கணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், கட்ட வேண்டியதை கட்டணும். இவன் யாரடி நடுவுல? இவனை கட்டின காப்ப கலட்டி வீசிட்டு வந்த வழிய பார்த்து போக சொல்லு, போக சொல்லு. தாய் கிழவிக்கு பழைய பவர் இருக்கு, பரவாயில்லையே. சரளமா டைலாக் பேசுது. அப்படியே நம்மளும் சேர்ந்து விட்ட போடுவோம். அம்மா தாயே, என்னைக்கும் இல்லாம எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு சாமி வந்து இப்படி ஆடுதே. என்ன குத்தம் இருக்கோ, என்ன குறை இருக்கோ, இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். கடவுளே, இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு குறையும் வந்துடக்கூடாது. கடவுளே, இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியம்மா. அதான பார்த்தேன், நம்ம நினைச்சது மாதிரி தானே நடந்திருக்கு. வனசக்கா இங்கிட்டு தள்ளு, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். இங்கடி போற? ஆத்தாவுக்கு முதன்னு அருள் வந்திருக்கு, ஆசீர்வாதம் வாங்க போகல. வாக்கா பின்னாடி. நெடுவாளி வாக்காங்கிறேன், வா வா வரசா வா. நெடுவாளி கொடுக்கு, இங்கிட்டு ஒதுங்கு. இங்க ரெடி வந்து நிக்கிற. இந்த ஊருக்காக தான் எங்க அம்மா சாமியாடி உயிரை பணிய வச்சு குறி சொல்லிட்டு இருக்கு. தள்ளி 2 குறி கேளு. உங்க ஆத்தா குறி சொல்லுதா? எங்க சொல்லுது? இங்க பாரு, கையில வேப்பலையோட எங்க அம்மா எவ்வளவு ஆவேசமா நின்று குறி சொல்லுதுன்னு. மொட்டக்கராத்தா சொல்லுடி. முதன்னு ஆத்தா பங்கசத்துக்கு அருள் வந்திருக்கே, அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்யாம நீ பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சடங்கா? என்னடி சடங்கு? அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பால் பழமெல்லாம் ஊட்டி அபிஷேகம் பண்ணணுமா? அபிஷேகம் ஆராதனை எல்லாம் உண்டுதேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சடங்கு உண்டு. என் மொட்டக்கராத்தா, சின்ன பிள்ளைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்துக்கும் திட்டுவ, உனக்கு தெரியாதா பெரிய மனுஷிக்கு? முதன்னு ஒருத்தருக்கு அருள் வந்து அதுக்கு என்ன செய்வோம், அது உனக்கு சொல்லு. சொல்லுங்க அத்தா, எத்தனை லிட்டர் பால் வாங்கணும், எத்தனை கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கணும், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு செலவு பண்ணி வேணாலும் வாங்கிட்டு வருவேன். பால் பஞ்சாமிர்தம் எல்லாம் வேணாம் மக்கா, ஒரு வேலும் சூடமும் தான் தேவை. வேலும் சூடமுமா? புரியலையே. முதன்னு நம்ம ஊர்ல யாருக்காவது அருள் வந்தா நாக்க நீட்டி சூடத்தை கொளுத்தி அதுல கற்பூரத்தை காமிச்சு அதுக்கப்புறம் நாக்குல வேலை குத்தி உள்ள விட்டு வெளியே இழுப்போம். அதுதான் நம்ம ஊர் வழக்கம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷம் அவங்க குறி சொல்றது எல்லாம் நம்ம ஊருக்கு நல்லதாகவே நடக்கும், அது உண்மையாவே இருக்கும்னு நம்புவோம். அதுதான் மக்கா ஐதீகம். அதுபடிதான் அம்மாவுக்கு செய்யணும். ஓடி போய் ஒரு வேல் வாங்கிட்டு வரியா? அட மொட்டக்கராத்தா, இதுக்கு எதுக்கு வெளியே போய் வாங்கிக்கிட்டு? ஆத்தாவே வந்து இறங்கியிருக்கா, அவளுக்கு இல்லாத வேலை, அவளுக்கு இல்லாத சூடமா? சூடம் பத்தி சாம்பிராணின்னு எல்லாத்தையும் நாக்குல ஏத்தி அப்படியே அழக குத்தி இறக்கிற வேண்டியதானே. என்ன ஆத்தா குரல்ல டைப் அடிக்குது? ஐயோ, ஆண்டி இன்னைக்கு செத்தாங்க. ஆத்தா, முதன்னு அருள் வந்திருக்க, உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருப்போமா? கண்டிப்பா செய்வோம் ஆத்தா, கண்டிப்பா செய்வோம். ஆத்தா மலையேறிட்டாடி, மலையேறிட்டா. என்னடி முதன்னு வேலு போறாமலே ஆத்தா மலையேறிட்டா? தள்ளு பரிமா. எம்மா ஆண்டி, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா மயங்கிருச்சு, தூக்குடி தூக்கு. ஆண்டி ஆண்டி, அமுகு டுமுகு அமால் டுமால்.